வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த சிவஸ்தலங்களில் ஒன்றுதான் அருணாச்சலேஸ்வரர் டெம்பிள். இந்த கோவில் சாதாரண கோவில் அல்ல என்று பல ஆன்மீக குருக்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் பலருக்கும் தெரியாது. இந்த கோவிலுக்கு சாதாரண மக்கள் மட்டுமல்ல, பல பிரபல நடிகர்கள், நடிகைகள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள் கூட அடிக்கடி வருகிறார்கள். சில நேரங்களில் அவர்கள் பொதுமக்கள் கவனிக்காமல் இரவு நேரங்களில் கிரிவலம் கூட செய்வார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. இதனால் பலருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. திருவண்ணாமலைக்கு நடிகர்கள் ஏன் வருகிறார்கள்? இந்த இடத்தில் என்ன விசேஷம் இருக்கிறது? ஏன் இந்த மலைக்கு இவ்வளவு ஆன்மீக சக்தி இருக்கிறது என்று பலர் நம்புகிறார்கள். இந்த வீடியோவில் அதற்கான முழு உண்மையை விரிவாக பார்க்கலாம். திருவண்ணாமலை 1000 ஆண்டுகள் பழமையான ஆன்மீக நகரம். திருவண்ணாமலை என்பது சாதாரண நகரம் அல்ல. இந்த நகரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆன்மீக மையமாக இருந்திருக்கிறது. இந்த நகரத்தின் மையத்தில் இருக்கும் அருணாச்சலா ஹில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த மலையைச் சுற்றிதான் முழு நகரமும் உருவாகியுள்ளது. பல ஆன்மீக நூல்கள் கூறுவது என்னவென்றால், அருணாச்சல மலை என்பது சிவபெருமானின் உருவமாகவே கருதப்படுகிறது. அதனால்தான் இந்த மலைக்கு அருணாச்சலா என்று பெயர் வந்தது. புராணங்களில் வரும் அருணாச்சலத்தின் கதை. புராணங்களில் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான கதை சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்று வாதம் செய்தார்கள். அப்போது சிவன் ஒரு மிகப்பெரிய அக்னி தூணாக வெளிப்பட்டார். அந்த அக்னி தூண் மிகவும் உயரமாகவும் முடிவில்லாததாகவும் இருந்தது. சிவபெருமான் அவர்களிடம் சொன்னார், இந்த அக்னி தூணின் ஆரம்பமும் முடிவும் கண்டுபிடிக்க முடியுமானால்தான் யார் பெரியவர் என்று தீர்மானிக்கலாம். அதனால் விஷ்ணு கீழே சென்று அந்த தூணின் அடியை தேடினார். பிரம்மா மேலே பறந்து அதன் உச்சியை தேடினார். ஆனால் எவ்வளவு நேரம் தேடியும் அந்த அக்னி தூணின் ஆரம்பமும் முடிவும் கிடைக்கவில்லை. இறுதியில் அவர்கள் இருவரும் சிவபெருமானின் பெருமையை உணர்ந்தார்கள். அந்த அக்னி தூண்தான் பின்னர் அருணாச்சல மலையாக மாறியது என்று கூறப்படுகிறது. அக்னிஸ்தலம். இந்த காரணத்தால்தான் திருவண்ணாமலை பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. பஞ்சபூத ஸ்தலங்கள் என்னவென்றால், சிவபெருமான் 5 இயற்கை சக்திகளாக வெளிப்பட்ட இடங்கள். அவை நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி. அந்த 5 ஸ்தலங்களில் அக்னியை குறிக்கும் இடம்தான் திருவண்ணாமலை. இதனால் இந்த இடத்திற்கு மிகப்பெரிய ஆன்மீக முக்கியத்துவம் கிடைத்துள்ளது. கிரிவலம். உலக புகழ்பெற்ற ஆன்மீக நடை. திருவண்ணாமலைக்கு செல்லும் பெரும்பாலான மக்கள் செய்வது கிரிவலம். கிரிவலம் என்றால் அருணாச்சல மலையை முழுவதும் சுற்றி நடந்து வருவது. இந்த பாதை சுமார் 14 கிலோமீட்டர் இருக்கும். இந்த கிரிவலம் பாதையில் 8 திசை லிங்கங்கள், சித்தர் சமாதிகள், சிறிய சிவன் கோவில்கள், ஆன்மீக மடங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. பலர் நம்புவது என்னவென்றால், ஒருமுறை உண்மையான பக்தியுடன் கிரிவலம் செய்தால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். பௌர்ணமி கிரிவலம். திருவண்ணாமலையில் மிகவும் முக்கியமான நாள் பௌர்ணமி. அந்த நிறவில் ஆயிரக்கணக்கான மக்கள் கிரிவலம் செய்வார்கள். அந்த நேரத்தில் விளக்குகள், பக்தி பாடல்கள், ஆன்மீக சூழல் இவற்றால் முழு நகரமும் ஒரு பெரிய திருவிழா போல இருக்கும். பலர் சொல்வதென்னவென்றால், பௌர்ணமி இரவில் கிரிவலம் செய்தால் அதன் பலன் பல மடங்கு அதிகமாக இருக்கும். நடிகர்கள் ஏன் இந்த இடத்திற்கு வருகிறார்கள்? சினிமா உலகம் வெளியிலிருந்து பார்க்கும்போது மிகவும் பிரகாசமாக இருக்கும். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் பல நேரங்களில் அதிகமான போட்டி, மன அழுத்தம், தோல்வி பயம், எதிர்காலம் பற்றிய கவலை இவற்றை அனுபவிப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் தேடுவது மன அமைதி. திருவண்ணாமலை போன்ற புனித இடங்களுக்கு சென்றால் மனதில் ஒரு அமைதி கிடைக்கும் என்று பலர் நம்புகிறார்கள். அதனால்தான் சில நடிகர்கள் கிரிவலம் செய்வார்கள், அண்ணாமலையாரை தரிசிப்பார்கள், அமைதியாக பிரார்த்தனை செய்வார்கள்.